ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி எப்படி கொண்டாடுறீங்க? எல்லாரும் பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டிங்களா? எல்லாரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் வந்து என்னடா இவ டெய்லி ஒரு வீடியோ போடுற, இவ எங்கேயாச்சும் கிளம்பி போகிறா அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நாங்கள் வந்து எங்கே கிளம்பி போகிறோன்னா பட்டாசு வாங்க போகிறோம். அதுவும் பெங்களூரில் கிடைக்காது, அதனால ஹொசூரில் போய் வாங்க போகிறோம். அதுக்காக நம்ம டிரைவர் நம்ம டிரைவரையும் என்னோட குட்டி டாட்டரை ஹாய் சொல்ல பிரணவி கூட்டிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. ஐயா சாமி, ஒரு வழியா கடையை கண்டுபிடிச்சு அத்திப்பள்ளி கிட்ட வந்தாச்சு. அத்திப்பள்ளி வந்து பார்த்தா காரை நிப்பாட்டவே இடம் இல்ல. சரி, ஒரு வழியா பார்க்கிங்கை பார்த்து காரையும் நிப்பாட்டினா அங்க இருந்து பார்த்தா 2 கிலோமீட்டர்ன்ட்டாங்க. சுத்தி தான் வரணும், இல்லைன்னா இதுல ஜம்ப் அடிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஜம்ப் அடிப்போம் அப்படின்ட்டு ஜம்ப் அடிக்கலாம், நாங்க போய் வெடியை வாங்கிட்டு வரோம் அப்படின்னா எங்க அக்கா நானும் வருவேன் அப்படின்ட்டாங்க. இல்லைன்னா 2 கிலோமீட்டர் சுத்தி வாக்கா, நாங்க போயிடுறோம், இங்கேயே ஜம்ப் அடிக்கிறோம்னா இல்ல நானும் இதுலயே ஜம்ப் அடிச்சுன்னு ஒரு வழியா எங்க அக்கா ஜம்ப் அடிச்சு வெடியை வாங்கலான்னு போனா அவன் 4000 5000ன்றாங்க. எப்பா 4000 5000மா? ஏழு எங்க ஊர்ல சிவகாசிக்கு போனாவே கம்மி தானடா, நீங்க என்னடா 4000 5000ன்றீங்க? ஒரு பாக்ஸ் 2000 ரூபான்றாங்கப்பா. சரி, ஒரு வழியா இன்னொரு கடையில போயிட்டு பார்த்தா அங்க போய் பேரம் பேசலாம். பேரம் பேசி ஒரு வழியா அந்த அக்காட்ட 1500 ரூபாய்க்கு பேசணும். அந்த அக்கா திரும்ப இன்னும் தான் 100 ரூபாய் கம்மியா கொடுங்க, வச்சுட்டு போங்க, நம்ம ஊருக்காரங்களாச்சே அப்படின்ட்டு இன்னும் ஒரு 100 கம்மி பண்ணி சரி 2 பாக்ஸை தூக்கி போடுங்க அப்படின்ட்டு தூக்கி போட்டுட்டு சரி ஒரு வழியா வெடிய வாங்கிட்டு கிளம்புனா அங்க போய் பார்த்தா டிராபிக், சரியான டிராபிக். சரி, வேற வழி இல்ல, நின்று பொறுமையா தானே போகணும் அப்படின்ட்டு ஒரு வழியா போயிட்டா எம்மா ஒரு சிக்னல்லே 20 நிமிஷம் நிக்க வைக்கிறாங்க. காலு வலி தாங்க முடியல. எப்படா வீடு போய் சேருவோம் நிலைமை ஆகிப்போச்சியா. ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்து பார்த்தா சரி இப்பயா நிம்மதியா காரணம் பார்த்தா நான் வெளியே பிரிச்சேன்ட்டு எங்க வீட்டுல இருக்கிற பிரணவி பிள்ளை பிரிச்சு பாக்குது. சரி, நம்மளுக்கு ஆர்வம் வந்து எத்தனை வெடிதான் இருக்குன்னு பார்த்தா ஓகே, காசுக்கு ஒருத்தான் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இல்ல. சரி, வேற வழி இல்லைல்ல, நம்ம ஊர் மாதிரியே எல்லா ஊரும் இருக்காதுல்ல, அங்க இருந்து கொண்டு வராங்க, அதெல்லாம் சேர்த்து வச்சுதானே விற்பாங்க. அப்புறம் இந்த 3 ஒண்ணு சேர்ந்து அடிச்சு மழுகடுது, இது எனக்கு அது உனக்கு அப்படின்ட்டு கடைசியா அதை 3ஐயும் ஒண்ணு சேர்த்து சரி நீங்களே இதுக்கான ரிவ்யூ கொடுங்க அப்படின்ட்டு கொடுக்க வச்சிட்டோம். அப்புறம் 3 விதமா பேசிட்டு இருந்துச்சு. அது பேசுனதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப இதாயிருவீங்கன்ட்டு தான் நாங்களேவும் பேசி உங்களுக்கு சொல்றோம். பரவாயில்ல, ஒரு சின்ன பிள்ளைகளுக்கான ஒருத்தான பாக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், பெரியவங்களுக்குலாம் இந்த இது செட் ஆகாது. சரி, நைட் வெடிஸ்லாம் அதிகமா தான் இருந்துச்சு. நம்ம வாங்கின பாக்ஸ் 70 ஐட்டம் பாக்ஸா, அதனால 70 ஐட்டம் இருக்கா இல்லையான்னு பார்த்தே ஆகணும் அப்படின்னு எண்ணுனாங்க. சரி, 70 ஐட்டத்தை எண்ணுனாங்களா இல்லையான்லாம் எனக்கு தெரியல, இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. சரி, இவங்க ரொம்ப இதாகிறான்னு நான் கிளம்பி ஓடி போயிட்டேன். கிட்ஸ் எல்லாம் சேஃப்டியா வெடிங்க பட்டாசை. பக்கத்துல தண்ணியில பக்கெட்ல தண்ணி வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு. அக்கி ஃபேமிலி நெட்வொர்க் சார்பாக எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி.